राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। श्री राम जय राम जय जय राम। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद। भारत माता की जय। जय बोलो ताम्रबरणी माता की जय। தாமிரபரணி நதியற்ற அப்படின்னு ரொம்ப அழகா ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது. நேத்தி பெங்களூரு ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி ஹைதராபாத் பாக்யாநகர், இன்னைக்கு தாமிரபரணி. பகவான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல வச்சு ஒவ்வொரு விதமான அனுகிரகம் பண்றான். அதாவது இந்த வாழ்க்கையில இந்த மர்க்கட நியாயம், மார்ஜார நியாயம் வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ரொம்ப விசேஷமான ஒரு நியாயம் சொல்லுவாரு. பூனைக்குட்டி போலே குரங்கு குட்டி போலே அப்படின்னு ரெண்டுமே அழகு. குரங்கு குட்டி எப்பொழுதும் தாயை பிடிச்சுக்கும், தாய் மரத்துக்கு மரம் தாவும். குரங்கு குட்டி கஷ்டப்பட்டு அந்த மரம், அதோட கிளை, தூரம், உயரம், பிடிமானம், அந்த கிளையினுடைய பலம், இது எதையுமே யோசிக்க வேண்டாம். வெறும் அம்மாவை மட்டும் பிடிச்சிருந்தா போதும். மரத்துக்கு மரம், அதுக்கு ஒரு எனர்ஜி வேஸ்டே கிடையாது. அதுக்கு ஒரே வேலை அம்மாவை பிடிச்சிக்கிறது ஒண்ணுதான். அது பாட்டுக்கு மரத்துக்கு மரம் ஜாலியாகி அம்மா கூட கிளைய பார்க்கணும், இடத்த பார்க்கணும், எல்லாம் உண்டு. ஆனா குரங்கு குட்டி அம்மா அப்படி தாங்கும்போது ஐக்கிய எது இருக்கே, மேல மரத்தோட பூ இருக்கே, என்ன வேணா பார்க்கலாம். அம்மாவுக்கு தான் டிஸ்டன்ஸ் எல்லாம் கரெக்டா பார்த்து போய் பிடிக்கணும். அது மாதிரி இது குரங்கு குட்டி நியாயம்னு பெயர். இன்னொன்னு பூனைக்குட்டி நியாயம். இந்த தாய் பூனை தன்னுடைய குட்டிகளை இடம் மாத்தி 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 வச்சுருக்கும். அதுக்கு ஏதான ஒரு இடத்துல இங்க இருந்தா என் குழந்தைக்கு சேஃப்டி இல்லை அப்படின்னு அதுக்கு தோணிடுது. அதனால கவனிச்சுட்டே இருக்கும். மனுஷங்க வராங்களா, வேற ஏதாவது நாய் இல்லாட்டி பறவைகள் ஏதான வர்றதா, அப்படி யோசிச்சுட்டே இருக்கும். அது கவனிச்சுட்டே இருக்கும். அப்ப இந்த இடத்துல இருந்தா என்னுடைய குட்டிகளுக்கு இது நல்லது இல்லை அப்படின்னா உடனே இடத்து மாற்றி வச்சிரும். அது அந்த குட்டி தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் வர வரைக்கும் பூனைக்குட்டியை இடம் மாற்றிண்டே இருக்கும் தாய் பூனை. நான் நடுவில் கும்பகோணம் போயிருந்தபோது கூட ஒரு ஹோட்டல்ல தங்கியிருந்தேன். இந்த தாய் பூனைக்குட்டி இன்னும் 2 இருந்தது. ஒரு இடத்துல வச்சுட்டு அப்பப்ப எங்கேயோ போகும், திரும்பி வரும், இங்க இருக்கான்னு பார்க்கும். அந்த பூனை கொஞ்சம் ரொம்ப குட்டி கிடையாது, அங்க சுதந்திரமா விளையாடிட்டு இருக்கு. அது அந்த அம்மா அப்படி அழகா போகிறது, ரெண்டு விளையாடிட்டு இருந்தது. ஸோ நாங்கள் அந்த பக்கத்தில் எங்கேயோ ஊஞ்சல் ஆடிட்டு ஏதோ பார்த்துட்டு இருந்தோம். அம்மா பூனை அந்த பக்கம் எங்கேயோ போயிடுது, எங்களை தாண்டி போயிடுது தைரியமா. அந்த பூனைக்குட்டிக்கு இங்கிருந்து அம்மாவோட போனோம்னு ஆனா அம்மா போயிடுது. நாங்க புது ஆள், அதுக்கு பயமாவும் இருக்கு, ஆனா போகணும்ன்ற ஆசையும் விடல. அது பாடு கத்துறது. கொஞ்ச நேரத்தில் அம்மா வந்தது. அம்மா கொஞ்ச நேரம் விளையாடிட்டு திரும்பி எங்கேயோ அழிச்சுட்டு போச்சு. அது எங்கேயோ பத்திரமா வச்சுட்டு போறது. அங்க விட்டுட்டு திரும்பி அம்மா கிளம்பிச்சு. உடனே திரும்பி பின்னாடியே வர்றதுக்கு அம்மா போயிடுது. திரும்பியும் அங்கேயே மியா 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 மியான்னு கத்துறது. திரும்பி அம்மா வருது, அதோட கொஞ்சம் விளையாடுறது. ரொம்ப ஜாலியா இருந்து பாக்குறதுக்கு. அதாவது
அதுக்கு அம்மா விட்டு பிரிய வேண்டாம். ஆனால் அம்மாவுக்கு வெளிலலாம் போயிட்டு வரோம், இதுக்கு ஏதானா ஏதோ ஒன்று அதுக்கு வேலை இருக்குமே. அந்த எல்லை கோட்டை தாண்டாமல் அந்த பூனைக்குட்டி அங்கேருந்தே கத்தும். ரொம்ப அழகாக இருக்கும். அதை தாண்டி ஒரு 1/2 இன்ச்சோ 1 அடி கூட வராது. எப்படி பார்க்கும், என்ன பார்க்கும், அது கத்தும். அப்புறம் அங்கேருந்து தாய் பூனை வரும். தாய் பூனைக்கு நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், ஆனாலும் அது அழகு. அதுக்கப்புறமா அந்த பூனைக்குட்டி என்னமோ அம்மா அதோட பாஷையில் அம்மாட்ட பேசும். எப்பயுமே வேகமாக போகிற அம்மா என்ன பண்ணிட்டு அது கூடவே நின்று பொறுமையாக நடக்க ஆரம்பிச்சு. ஸோ இந்த குட்டியையும் கூட்டிட்டு எங்களை தாண்டி இன்னொரு இடத்துக்கு அழிச்சுட்டு போகிறது. அது தூக்கிட்டு போகல, ஆனால் இந்த குட்டி கேட்கறதேன்னு சொல்லி அதை அழகாக அதை சேஃப் கார்டு பண்ணி இப்படி என்னையும் பார்த்துட்டு பக்கத்துலேயே அந்த குட்டியை நடக்க வச்சு அழகாக அழிச்சுட்டு போய் ஒரு ட்ரைனிங்காகவும் இருக்கும். இப்படிலாம் வரணும், மனுஷங்கள்லாம் பூசா இருந்தால் நீ பார்த்துட்டு சைட்டை பார்த்து ஓடி வரணும். அதோட மெத்தடில் அது ட்ரைனிங். என்ன அழகான ஒரு வாழ்க்கை. நிஜமாவே சுவாமி இப்படிதான் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கான். சில சந்தர்ப்பங்களில் நம்மளை சில இடங்களில் வச்சுருவான் சேஃப்டி அப்படின்னு. அப்பப்போ வந்து செக் பண்ணிகிட்டே இருப்பான் பல விஷயமா. சில சந்தர்ப்பங்களில் நம்மளை இடத்த விட்டு இடம் மாற்றுவான். சில சமயங்களில் தூக்கி கொண்டு போய் எங்கேயா இருக்கும் பூனைக்குட்டியை. கடவுள் அப்படி தான் பண்ணிகிட்டே இருக்கார். இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதத்தில் பகவான் நம்மளை இடம் மாற்றி 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 வைப்பான். அதை அப்படியே ஏற்றுக்கோங்க. வருவதை ஏற்றுக்கொள்ளுதல்னு ஒன்று சொல்லுவா குருஜியம்மாவோட வார்த்தைகளில் நிறைய உண்டு. எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை வரதை ஏற்றுக்கோடா, அவ்வளோதான். அந்த அந்த இந்த வர்றதை ஏற்றுக்கோடான்ற அந்த வாக்கியம் என் வாழ்க்கையினுடைய பெரிய ஸ்ட்ரென்த். அப்படிதான் சொன்னேன். என்னடா அப்பயே வரதை ஏற்றுக்கோ, பயங்கரமாக வெயில் அடிக்கிறது வர்றதை ஏற்றுக்கோ, கிளைமேட் நல்லா இருக்கு வர்றதை ஏற்றுக்கோ, இவ்வளோதான். வியாதி வந்துடுது வர்றதை ஏற்றுக்கோ, வியாதி சரியாயிடுது வர்றதை ஏற்றுக்கோ, அவ்வளோதான். இதே தான் பதில் குருஜி அம்மாவோட. அந்த வருவதை ஏற்றுக்கும் பொழுது வாழ்க்கை ரொம்ப சுகமாக இருக்கும், ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். அது ஒரு சுகம். ஹைதராபாத் போனேன். சமர்த்த ராமதாசர் உண்டாக்கின ஆற்றுமணல் ஆஞ்சநேயரை பார்க்குற பாக்கியம் பாய்ச்சது. ஒவ்வொன்றும் ஒரு அழகு, ஒவ்வொன்றும் ஒரு அழகு. இன்னைக்கு ஃப்ளைட்டில் வரேன், தாமிரபரணியை பார்த்தேன். பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது, ஜம்முன்னு. அது ஒரு அழகு, இது ஒரு அழகு. எல்லா இடத்துலையும் அனுகிரகம். கடவுள் நம்மளை எந்த இடத்துல யாரோட பழக வைக்கிறாரோ, யார் கூட இருக்க வைக்கிறாரோ, எல்லாமே அனுகிரகம். இதை எப்படி ஏற்றுக்கணும்னா லக்ஷ்மணன் போல சீதையை போல. ஏன்னா வனவாசத்துக்கு ராமனோடு அவர்கள் வரார்கள். ராமன் 13 வருஷம் ஒவ்வொரு ரிஷியினுடைய ஆசிரமத்தில் இருந்தான் அப்படின்னு இருக்கு. ஒவ்வொரு நாளும் நிறைய ரிஷிகளை பார்க்கணும். சில ரிஷிகளுடைய ஆசிரமத்தில் ஒரு ராத்திரி தங்கினான், சில ரிஷிகளுடைய ஆசிரமத்தில் 1 மாசம் தங்கினான், சில இடங்கள்ல 2 நாள் 3 நாள். இப்படிதான் ராமனுடைய வனவாசத்தை பற்றி வால்மீகி வர்ணிக்கிறார். பகவான் இன்னைக்கு இந்த ஆசிரமத்தில் இருக்கணும்னு அவ்வளவுதான். லக்ஷ்மணனும் சீதையும் சரி, அவ்வளவுதான். அதே சில இடங்கள் ராமன் சொல்லுவான், இங்க பர்ணசாலை கட்டிடு, சித்திரக்கூடத்துல இருக்கலாம், சரி. தண்டகாரத்துக்குள்ள போவோம், சரி. அங்க ராமன் சொல்லுவான், லக்ஷ்மணனும் சீதையும் கூட போவார்கள், அவ்வளவுதான். இந்த மாதிரிதான் வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்துல தெய்வம் நம்மள ஒவ்வொரு விதமா வைக்கிறது. அம்மாவோட கர்ப்பத்துல இருந்து 3 மாசத்துல நம்ம வெளில வரல, 9 மாசம் 10 மாசம் இருந்துட்டு தான் வெளியில வரும். அப்படி இருந்தா தான் நமக்கு நல்லது. சுவாமி அப்படி பண்ணியிருக்கார். அதனால வருவதை ஏற்றுக்கொள்ளணும். அதனாலதான் சந்தோஷம், அதுதான் ஆனந்தம், அதுதான் குதூகலம். நம்ம எல்லாரும் இந்த கம்ஃபர்டா இருக்கு, இது டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாதுன்னு எல்லாத்தையும் இறுக்கி பிடிச்சுன்னு நம்மளை கஷ்டப்படுத்திக்கிறோம். அவசியமே இல்லை. சாமி அப்படியே கொடுக்கவே ஏற்றுக்கணும். சமர்த்த ராமதாஸ் அப்படிதானே அவ்வளவு யாத்திரை போறார், எத்தனை இடங்கள் போறார், எவ்வளவு விஷயங்களை பார்க்கிற, ஒன்னோட ஒண்ணு அவ்வளவு ஜோரா இருக்கு. சமர்த்த ராமதாசருடைய சில சிஷ்யாவை பத்தி தான் நாம பார்த்துட்டு இருக்கோம். அதை கூட நேதி கூட ஒருத்தர் பற்றி சொல்லியிருந்தேன். கடைசியா சொல்ல விஸ்வராய் அப்படின்னு ஒருத்தர்
சமர்த்த ராமதாசரை பார்த்தோன்னா அவருக்கு காசி போற பாக்கியம் கிடைச்சது, காசி தரிசனம் பண்ணார் அப்படின்னு சொன்னேன். அடுத்து இன்னொரு பக்தர் நாராயண் பந்த் அப்படின்னு பெயர். நாராயண் பந்த். பந்த் அப்படின்றது சர்நேம் சொல்லுவார். ஐயர், ஐயங்கார், செட்டியார், முதலியார், கவுண்டர், நாடார் நிறைய சொல்றோம் இல்லையா, சர்நேம். இவர்கள் இந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் அப்படின்றதுக்காக, உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி இல்லை, இவர்கள் இந்த ஜாதியை சேர்ந்தவர்கள், இவர்களுடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்கும், இவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், இதுதான். இப்போ வக்கீல் அப்படின்னா எப்படி இருப்பாங்க, டாக்டர்னா அப்படி இருப்பாங்க, இன்ஜினியர்னா அப்படி இருப்பாங்க, போலீஸ்காரனா அப்படி இருப்பாங்க. அவங்களுடைய தொழிலை வச்சு அவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இது. பைலட்னா எப்படி இருக்கும் அவங்க லைஃப் ஸ்டைல், ஹேர் ஹோஸ்டர்ஸ்னா அப்படி இருக்கும் லைஃப் ஸ்டைல், அந்த மாதிரி தான். என்னமோ சொல்லிட்டு இருக்காவா சொல்லிட்டு போடும். சிலதெல்லாம் இந்த பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு ஒரு அடையாளம் இருக்கும். தூத்துக்குடின்னு சொல்லுவோம், கன்னியாகுமரி எல்லாம் தமிழ்நாடுக்குள்ளதான் இருக்கு. அவங்கெல்லாம் கன்னியாகுமரி பக்கம், நாங்கெல்லாம் தூத்துக்குடி பக்கம், நாங்கெல்லாம் மதுரை பக்கம். ஒன்றுத்துக்கு 5000 கிலோமீட்டர் வித்தியாசம்லாம் இல்லை, எல்லாம் 1-2 மணி நேரம் டிராவல் பண்ண வர ஊர் தான். ஆனா சொல்லிக்கிறது அந்தந்த இடத்தோட அந்த மாதிரி சில இதெல்லாம் பிரதேசத்தை முக்கியமா வச்சு சொல்றது. அந்த மாதிரி நாராயண் பந்த் அப்படின்னு ஒருத்தர் நல்ல பக்தர். விஜய்பூர் அப்படின்னு அவர் இருந்த ஏரியாவோட பெயர். நல்ல சமர்த்த ராமதாசருடைய தீவிர சிஷ்யர். எப்பொழுதும் நாம ஜபம் பண்ணிட்டே இருப்பார். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. ரொம்ப அழகா இருக்கும். சமர்த்த ராமதாசருடைய சிஷ்யர்கள் எல்லாம் ஜபிச்சுருப்பா. அதுவா ஒரு அனுபவம் கிடைக்கும். இது அனுபவமா, அனுபவம் உண்டா இல்லை இந்த யோசனைக்கே போக மாட்டோம். அவன் பாட்டுக்கு ஜபிச்சுருப்பா, கற்பனைக்கும் போக மாட்டார்கள். அவர்கள் பாட்டுக்கு ஜபிப்பார்கள். சமர்த்த ராமதாசர் அவங்களுக்கு வாஷ் பண்ணிட்டு இருப்பார். சிலதான் அவரே சொல்றது அனுபவம் அப்படின்றத அழகா கேட்டுப்பார். இந்த நாராயண் பந்த் எப்பொழுதும் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஜபிச்சுட்டே அவர் கடமைகளை பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருந்தார். இதுதான் வாழ்க்கை. பக்தின்றது வாழ்வதற்காக ஒரு விஷயம். கடமையை பண்ணணும், குடும்பத்தில் இருக்கணும், உங்களுக்கான என்ன பொறுப்புகள் இருக்கோ அதை பண்ணணும். ஒவ்வொரு நாளும் விதவிதமாக பகவத் அனுபவங்கள் கிடைக்கிறது. எனக்கு வாழ்க்கை கிடைச்சிருக்கு, உடம்பு கிடைச்சிருக்கு, எனக்கு பொறுப்புகள் இருக்கு, இதையெல்லாம் பண்றேன், அவ்வளவுதான். இதுக்கு மேல பெருசா யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இப்போ நாம ஒரு செடியை நடுறோம், அது வளருது நம்ம வீட்டில். அது அந்தந்த காலத்துக்கு செய்ய வேண்டியது செய்யறது இல்லையா? பூக்க வேண்டிய சமயத்தில் பூக்கும். அது பெருசா மரமாகணும்னா மரமாகும், பூக்கும், காய்க்கும், பழுக்கும். அதுக்கு என்ன இயல்போ அது அப்படியே போயிட்டே இருக்கும். அதுக்கு மேல மரம் நான் புதுசா பண்றேன், புரட்சி பண்றேன் எல்லாம் ஒன்றும் சொல்லாது. மாமரம் ஒரு நாள் தேங்காய் காய்க்காது, அது மாங்காய் தான் காய்க்கும். நான் மல்லிப்பூ மாதிரி மனம் வீசுறேன்னா கிளம்பாது. மாம்பு இப்படிதான் இருக்கும். எல்லாத்த விட வேப்பம்பூ நான் இப்படிதான், காய் கசக்கும், இலை கசக்கும், நான் அப்படிதான் நிற்பேன். வெயிலோ மழையோ நான் பாடி நிற்பேன், அவ்வளவுதான். அது அப்புறம் அந்த கிருமி நாசினி அப்படியா சரி எடுத்துக்கோ, அரைச்சி உடம்புல பூசினா நல்லதா சரி பூசிக்கோ, நான் அவ்வளவுதான். என் இலை கசக்கும், கொழுந்து சாப்பிட்டா வயிற்றுல பூச்சி போகும், சரி சாப்பிட்டுக்கோ. ஒரு நாள் அது மாறாது. அதோட இயல்பு. வாழ்க்கைன்றது இவ்வளவுதான். உங்க உடம்பு, உங்க குடும்பம், உங்க சூழ்நிலை, இதுல ஒரு வாழ்க்கை, இதுல அனுபவங்கள் ஒவ்வொன்றையா புரிஞ்சுக்கணும். யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள், யார் எப்படி ஏமாத்துறார்கள், யார் எப்படி நமக்கு சகாயம் பண்றார்கள். புத்தி இருக்கு இல்லையா, அறிவு இருக்குல்ல, அதிகம் அறிவு இருக்குன்னா எல்லாத்தையும் ஆலோசனை பண்ணணும், புரிஞ்சுக்கணும், இதுக்கு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப இவர் அப்படி உண்டு, தங்காலம் உண்டு, குடும்பம் உண்டு, நாமஜபம் உண்டு. அப்ப அந்த பக்கத்துல வந்த இந்த சில முகம்மதியர்கள் அதெல்லாம்
எல்லாத்தையும் ஆக்கிரமிக்கிறது அந்த காலத்தில் ஒரு வழக்கமாக வச்சிருந்தா. எல்லாத்தையும் ஆக்கிரமிக்கணும், செல்வத்தை பிடுங்கணும், பெண்களை தூக்கிட்டு போயிடணும், இதெல்லாம் உண்டு வழக்கம். பெருசாக வர சொல்லிட்டு இருப்பா. அந்த மாதிரி ஒரு வழக்கம் ஒரு சந்தர்ப்பத்தில் இவர்கிட்ட சொத்தெல்லாம் பிடிங்கிட்டு இவரை கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சு விட்டார்கள். இந்த மாதிரிலாம் சூழ்நிலை முதல்ல நமக்கு கடவுள் இருக்காரா இல்லையா, நான் எவ்வளவு பூஜை பண்ணேன், எவ்வளவு நாமஜபம் பண்ணேன், எவ்வளவு பிரார்த்தனை பண்ணேன், எவ்வளவு கோயிலா சுத்தினேன், எவ்வளவு விரதம் இருந்தேன், எனக்கு ஏன் கஷ்டம் வந்தது, என்ன ஏன் அப்படிதான் கஷ்டப்படுத்துற ஒரு புலம்புவோம் இல்லையா. இந்த நாராயண் பந்த் ஒண்ணுமே புலம்புல. இன்னைக்கு நான் ஜெயில இருக்கேன், அவ்வளவுதான். எந்த நிலைமையில இருந்தாலும் என் குரு என் கூட இருக்கார். ராமன் இருக்கான். அவர் பாடு அங்கேயே உட்கார்ந்து ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம ஜெபிக்கிறார். எல்லாமே சரியா இருக்கும்போது நான் பக்தி பண்றேன், நாமஜபம் பண்றேன், பூஜை பண்றேன், கோவிலுக்கு போற, பகவத் தியானம் பண்றேன்றதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் கடவுளை நினைக்கணும், கடவுள் நாமத்தை சொல்லணும், பிரகலாதன் போல. அதுதான் முக்கியம். அப்ப அவர் பாட்டுக்கு அங்கேயும் உட்கார்ந்து ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம, ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம, ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம். எப்படி அசோகவனத்துல சீதா மாதா ராமநாமத்தை விடாம சொல்லிட்டு இருந்தாலும் அந்த மாதிரி எப்பொழுதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சூழ்நிலைகள், மனிதர்கள், இது நம்மளை ஆளக்கூடாது. நம்முடைய எமோஷன்ஸும் நம்மளை ரூல் பண்ணக்கூடாது. நம்முடைய எண்ணங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கணும். நாம சூழ்நிலை உபயோகப்படுத்திக்கணும். உபயோகப்படுத்தினா அடுத்தவளை ஏமாத்துறதுன்னு அர்த்தம் கிடையாது. அந்த சூழ்நிலை நம்மளை பாதிக்காம பார்த்துக்கணும், உபயோகப்படுத்திக்கணும். சரி, வெயிலா, இந்த வெயில் எப்படி உபயோகப்படுத்திக்கலாம், இந்த வெயில இருந்து நாம நம்மளை எப்படி காப்பாத்திக்கலாம், இவ்வளவுதான் பண்ண முடியும். இந்த வெயில் அடிச்சு தொலைகிறது, கத்திரி வெயில் முடியவே இல்லை. எப்ப முடியும்? ஆரம்பிச்ச நாள் தான் இருக்கும். எப்ப முடியும்னா அது முடியும் பொழுது அந்த 3 வாரம் கத்திரி வெயில் உண்டுன்னா உண்டு. அது நமக்காக 2 நாள்ல எல்லாம் முடியாது. அப்ப இது ஏத்தனி இதுல நான் எப்படி என் வாழ்க்கை, அதனாலதானே நம்ம ஊர்ல தண்ணீர் பந்தல், அப்புறமா வெயில் காலம் வந்தா மோர் குடிக்கிறது, அத குளிர்காலம் மழைக்காலம் அதற்கு ஏற்ற மாதிரி இந்த ரசம் குடிக்கிறது, இந்த மாதிரிலாம் வச்சிருக்கோம் இல்லையா. அப்ப சூழ்நிலை நம்ம உடம்ப எப்படி பாதுகாத்துக்கணும், நம்ம வாழ்க்கையை எப்படி பாதுகாத்துக்கணும், இப்படி இதுதான் நாம பார்க்கணுமே ஒழிய வேற எதையும் நாம பெருசா கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நிறைய தேனீக்கள்லாம் இருக்க, தேனி, பட்டாம்பூச்சி எல்லாம் நம்ம சொல்லுவோம். எல்லாம் கான்கிரீட் ஜங்கிளா எடுத்து எங்கேயும் பூ இல்லை, செடி இல்லை, கொடி இல்லை, வெயில என்னமெல்லாம் புலம்புறோம் இல்லை. பட்டாம்பூச்சிகள்லாம் புலம்புல பாருங்க, தேனீக்கள்லாம் புலம்புல. எங்க பூ இருக்கோ, எந்த பூல தேன் இருக்கோ அதை மட்டும் எடுத்துட்டு போயிடும். அவ்வளவு பிளாஸ்டிக் பூ வச்சிருப்போம், அது மொக்கவே மொக்காது. அதுக்கு இந்த பூ கலரு, டிசைனு, அழகெல்லாம் இல்லை. அதுக்கு தேனுக்கு ஒரு வாசம் அதுங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. அதுக்கு ஏதோ தெரியும், அழகா போகும். எந்த பூல தேன் இருக்கோ சாப்பிட்டுப்போம். எங்கேயா எருக்கஞ்செடியிலாம் போய் உட்காரு, இந்த எவ்வளவு அழகா அவ்வளவு செடி பூக்கிறது, யாரும் தொடர்ந்து ஒரு தேன் இருக்கா, நம்ம எப்படி புலம்புவோம். இவ்வளோ பூ இருக்கு, ஏதானும் ஒண்ணு தேன் இருக்கா, உபயோகம் இருக்கா, என்னது இந்த பூவெல்லாம் தண்டத்துக்கு படைச்சிருக்கா அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் எனக்கு இதுல தேன் இருக்கான்னு எனக்கு தெரியும். தேன் இல்லாத பூவை பத்தி நான் ஏன் யோசிக்கணும்? எனக்கு வேண்டிய தேன் தானே. எந்த பூவில் தேன் இருக்கிறதோ அதை நான் எடுத்துக்கிறேன். தேன் இல்லாத ஒரு எருக்கஞ்செடியை பார்த்து இவ்வளவு பூத்து இருக்கே அப்படின்னு நான் எதுக்கு யோசிக்கணும்? அவசியம் இல்லை இல்லையா. நம்மளும் அப்படிதான் இருந்தா நல்லது. நம்ம என்ன பண்றோம்னா, எதெல்லாம் இல்லையோ, எங்கெல்லாம் கிடைக்கலையோ, எதெல்லாம் நமக்கு உபயோகம் இல்லையோ அதை பார்த்து புலம்பிண்டு நொந்து போயிட்டு இருக்கும். எதெல்லாம் நமக்கு உபயோகமாகுமோ அதுல கவனம் வைக்கணும், அதுல இருந்து நமக்கு வேண்டியதை எடுத்துக்கணும். இப்போ விவசாயம் பண்றாங்க, எல்லாம் விதையெல்லாம் போடுவாங்க, பார்த்து 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 விதை போடுவாங்க. கூட களையும் வரதான் செய்யும். நான் விதையும் போட்டேன், களையும், நான் களைக்கு விதையா போட்டு அதுவா முளைக்கிறது, களையை பிடுங்குவோம், பாதுகாப்போம். நான் செடியை போட்டேன், பூச்சி அரிக்கிறது, செடி மருந்து போடுவோம், இவ்வளவுதானே ஒழிய இதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் இப்படி வரதான் செய்யும். அப்ப ஒரு கடினமான ஒரு சவாலான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது
சரி, இந்த சூழ்நிலையில நான் என்ன பண்ணணும், இந்த சூழ்நிலையில நான் எப்படி வாழணும், இந்த சூழ்நிலையை மாற்றிக்கொள்வதற்கு நான் என்ன செய்யணும், நான் என்ன பண்ணணும். இந்த சூழ்நிலை அவ்வளவுதான் நமக்கு தெரியுமே. நல்லா குளிர்றது, இந்த சூழ்நிலையில எனக்கு குளிராம இருக்கு, நான் என்ன பண்ணணும், நான் சொட்டரை போட்டுக்கணும், நான் நெருப்பு பக்கத்தில் உட்காந்துக்கணும், நான் இழுத்து கம்பளி போட்டுன்னு உட்காந்துக்கணும். இவ்வளவுதான் என்னால பண்ண முடியும். குளிர்றது 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 அப்படின்னு சில பேர்லாம் சொல்லுவா. பத்ரிகாசம் வந்துட்டு அநியாயத்துக்கு குளிர்றதே குருஜி. நான் சொன்னேன், இருக்கிறது இமயமலை, குளிராம என்ன பண்ண, திருவண்ணாமலையா அக்னி பூமியா? இல்லையே, இது இமயமலைன்னா அந்த வசரத்துக்கு வந்தாச்சுன்னா தணுப்பு நல்லா சில்லுன்னு தான் இருக்கும். அதில் நாம தான் ஸ்வெட்டரை போட்டுக்கணும், ஏதாவது பண்ணிக்கணும், இவ்வளோதான் முடியும். இல்லையா இது குளிர்றதே அப்படின்னா அந்த வார்த்தையே தப்பாச்சு. குளிர் பிரதேசம் வந்து குளிர்றதே அப்படின்னா, ஊட்டி கொடைக்கானல் போயிட்டு பயங்கரமா குளிருதுப்பா, ஊர் பெங்களூர் போயிட்டு குளிர்றதே அப்படின்னா அது என்ன தூத்துக்குடி மாதிரியா இருக்கும்? அது தூத்துக்குடி அப்படின்னா அப்படி இருக்கும், அவ்வளோதான். நான் இன்னைக்கு கூட பெங்களூர்ல வந்துட்டு ஒரு வாரம் அப்படி சிலு சிலுன்னு இருந்துட்டு நம்ம ஊருக்கு நல்லா சுடுது, அவ்வளோதான். சரி, அந்த சில்னஸ் அங்கே அனுபவிக்கணும், இங்கே வந்தால் சூடு அனுபவிச்சுக்கணும். நான் பெங்களூரில் உட்காந்து எங்கள் தாமிரபரணி போல் வருமானம், அப்படியே அங்கே காவிரி தான் குடிக்கணும், இங்கே வந்தால் தாமிரபரணி குடிக்கலாம், அவ்வளோதானே. வாழ்க்கை இப்படி தான். அப்போ ஒரு சவாலான ஒரு சூழ்நிலை அப்படின்னா வரும்பொழுது இந்த மனசு ஏமாத்து நம்மளை. நான் கஷ்டப்படுறேனே, எனக்கு ஒரு கஷ்டம் வந்துடுது, நான் இந்த கஷ்டம் கேட்கலையே, கடவுள் ஏன் இப்படி கஷ்டப்படுத்துற, கடவுளுக்கு வேறு வேலையே நம்ம உட்காந்து கஷ்டப்படுத்த ஒரு வேலையை, அதுக்கெல்லாம் டைம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, அவ்வளோதான். நாராயண் பந்த் பார்த்தா, சரி இப்போ இந்த முகலார்கள் என்ன ஜெயிலில் அடைச்சு விட்டார், ஜெயிலில் அடைச்சா என்ன ராமத்தியானம் பண்ண முடியாதா, இல்லாட்டி என் குரு ஸ்மரணை தான் என்னை விட்டுட்டு போயிடுமா, ஜெயிலில் அடைச்சா என்ன என் குரு வரமாட்டாதான், ராமன் தான் காப்பாற்ற மாட்டானா. நாமெல்லாம் இந்த சூழ்நிலையே வந்திருக்கவே கூடாதேன்னு நினைப்போம். இவர் என்ன நினைக்கிறாரா, சூழ்நிலை வந்தாச்சு, இது ஏதோ ஒரு காரணம், தெய்வம் என்னை கொண்டு வந்து வச்சிருக்கு, இந்த சூழ்நிலையில நான் கத்துக்க வேண்டியது என்ன, இந்த சூழ்நிலையில எனக்கு என்ன, இந்த சூழ்நிலை நான் ஜெயிலில் இருக்கேன், என் கூட பந்துக்கள் யாரும் இல்லை, இது சத்தியம். மனைவி இருக்கலாம், குழந்தை இருக்கலாம், அண்ணா இருக்கலாம், அப்பா இருக்கலாம், சொத்து இருக்கலாம், சுகம் இருக்கலாம், வீட்டில் எல்லாரும் வயிறார சாப்பிடலாம், என்ன வேணா இருக்கட்டும். ஆனால் நான் இப்போ ஜெயிலுக்குள்ள இருக்கேன், யாரும் கிடையாது. ஆனால் என் ராமனும் என்னுடைய குருவும் கூட இருக்கார், அவளுடைய நினைவு என் கூட இருக்கு. அதனால் அவர் பாட்டுக்கு இன்னும் நன்னா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமன்னு ஜபிச்சுட்டே இருக்கார். ஒரு பாடு கண்ணை மூடி ரொம்ப நேரம் ஜபிச்சுட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையை திட்டலை, சூழ்நிலையில புலம்பலை, சூழ்நிலையில நொந்து போகலை, சூழ்நிலையில அழலை, சூழ்நிலையில பலகீனமாக, இதெல்லாம் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது எதுவுமே பண்ணலை. இது ஒரு சூழ்நிலை, இவ்வளவுதானே. இது ஒரு சூழ்நிலை. என் வாழ்க்கையில இந்த சந்தர்ப்பத்துல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கு. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்ற மாதிரி என் வாழ்க்கையில இப்ப குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மாதிரி ஒண்ணு வந்திருக்கு, இவ்வளவுதான். ஒரு நாள் கரை கடந்து தான் ஆகணும், அங்கேயே நிற்க முடியாது. ஒண்ணு பலகீனமாகணும், இல்லாட்டி ஒரு வேகமா அடிச்சுட்டு கரையை கடந்துட்டு போகணும். அங்கேயே ஒரு 50 வருஷம்லாம் மையம் கொண்டுலாம் இருக்க முடியாது, 5 வருஷம் இருக்க முடியாது, 5 நாள் கூட இருக்காது, கொஞ்சம் நாள் இருக்கும், அவ்வளவுதான். ரொம்ப நேரம்லாம் இருக்கவே இருக்காது. இதுவும் கடந்து போகும். இதுதான் வாழ்க்கையுடைய தத்துவம். அவர் சரி, இப்படி ஒரு சூழ்நிலை எவ்வளோ பேருக்கு இருந்திருக்கு, எனக்கும் வந்திருக்கு, அவ்வளவுதானே அப்படின்னு நாமஜபம் பண்ணிட்டே இருந்தார். திடீர்னு அவருக்கு ஒண்ணுமே புரியல. இன்னும் கையெல்லாம் லேசானமா இருந்தது, காலெல்லாம் லேசானமா இருந்தது. என்னன்னு பார்த்தா இவர் கை காலெல்லாம் கட்டி சங்கிலி போட்டிருக்கா, வசுதேவர தேவகி போட்ட மாதிரி. எல்லாம் கரண்டு விழுந்துருக்கு. அப்ப அவருக்கு புரிஞ்சு கொடுத்து, ஓ ராமன் என்ன விடுதலை பண்ணிட்டான், முகலாயர்கள் ஜெயிலில் அடைச்சிருக்கா. ஏன்னா இவர் ஒன்றும் கழட்டல, இவர் நாமஜபம் பண்ணிட்டு இருந்தார், இவர் இழைச்சி போகவும் இல்லை, ஆனா அது 2 கழண்டு இருக்கு. அப்ப பார்த்தார், ராமன் என்ன விடுதலை பண்ணிட்டான். உடனே அம்மா கையில விலங்கு இருந்தா போதுமா, வெளில போறது வழி வேண்டாமா அப்படின்னு யோசிக்கல. ராமன் கை விலங்கை கைட்டு விட்டான், கால் விலங்கை கைட்டு விட்டான். அப்படி பார்த்தார், ஒரு ஜன்னலை பார்த்தார், உடைச்சார், வெளில குதிச்சார், கிட்டு ராமன் அவசியம் ஓட ஆரம்பிச்சுட்டார். ஆமா, கை விலங்கு மட்டும் எடுத்து விட்டு என்ன பண்றேன், அப்படி வெளில போவேன். ராமன் ரிலீஸ் பண்ணிட்டான், அவன் வேலையை அவன் பண்றான், என் வேலையை நான் பண்றேன். இது ரொம்ப அழகு. இது
நம்ம வாழ்க்கையில எல்லாமே அடுத்தடுத்து எல்லாமே சுவாமியை பண்ண நம்ம என்னதான் பண்றது? சாப்பிட்றது, டிவி பார்க்கறது, யூடியூப் பார்க்கறது, ரொம்ப பேசுறது, ரீல்ஸ் பார்க்கறது மட்டும் நம்ம வேலையா? அப்புறம் சுவாமி எல்லா வேலையும் மட்டும் நம்ம என்ன பண்றது? சில விஷயங்கள் சுவாமி பண்ணா அடுத்தது நாம பண்ணணும். இதானே வாழ்க்கையினுடைய நியதி. அழகா அவர் பார்த்தார், எத்தையோ பண்ணார். அந்த ஜெயிலேருந்து ஏதோ ஓரத்து சின்ன ஜனம் அதை உடச்சி கிடச்சி எத்தையோ பண்ணி வெள்ள குதிச்சு ராமநாமத்தை சொல்லிட்டே குடு 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 குடுன்னு ஓடிண்டே இருக்கார். யாரா வராளா, பிடிச்சிருவாளா, திரும்பிப்பா, ஒண்ணுமே இல்லை. ராமன் ரிலீஸ் பண்ணிட்டான், அவ்வளவுதான். நான் ராமனை பார்க்க போறேன், நேர சாஃபலுக்கு ஓடிண்டே இருக்கார். தான் திரும்பி திரும்பி பார்ப்போம், எங்க மாட்டிட்டு போவோமோ, யாரா வந்துருவாளோ, இதுதான் நமக்கு பிரச்சனையே. ராமன் கைட்டி விட்டானா விடுதலை பண்ணிட்டோம்னா இதுக்கு மேல நான் என்னது யோசிக்கணும்? ஒரு லெவலுக்கு மேல எல்லாத்தையும் பின்னாடி 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 பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. கடந்த காலத்தை எத்தனை நாள் திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அதுவும் அந்த கடந்த காலம் உங்களுடைய நிகழ்காலத்தை டிஸ்டர்ப் பண்றதுன்னா அதையே பிடிச்சிட்டு இருக்கணும். கடந்த காலம் நமக்கு நிகழ்காலத்துல ஒரு ஆனந்தம் தர்றது அப்படின்னா அதை யோசிச்சா ஒரு பிரயோஜனம் உண்டு. கடந்த காலம் நமக்கு நிகழ்காலத்துல ஒரு ஏக்கத்தை கொடுக்கறது, இல்லாட்டி நிகழ்காலத்துல ஒரு சொரத்து இல்லாம பண்றதுன்னா அப்ப இந்த கடந்த காலத்தை யோசிக்க கூடாது, அவசியம் இல்லையே. ஆனா நம்ம அதான் பண்ணிட்டு இருக்கோம். இப்பதான் படுத்தோம், அதுக்குள்ள எழுந்துட்டேனா அப்படின்னு எழுந்துட்டோம் இல்லை, எழுந்துட்டோமே ஆஹா உசுரோட இருக்கோமேன்னு தோன்றது இல்லை. எழுந்து கை கால் இருக்கு, கண்ணு தெரியுது, மூளை வேலை செய்யுது, டைம் ஆயிடுச்சுன்னு தெரியறது, இன்னைக்கு என்ன நாள்னு தெரியறது, இன்னைக்கு என்னெல்லாம் வேலை பண்ணணும்னு தெரியறதுன்னு இவ்வளவு இருக்கு. அதை விட்டு அப்பதான் தூங்கி அதுக்குள்ள எழுந்துட்டேன்னா அப்ப இந்த கடந்த காலம் தூங்கி அழகான அந்த அனுபவத்தை ஏன் எடுத்துக்கணும்? தூங்கியாச்சு, எழுந்தாச்சு, வேலையை பண்ணிட்டு அப்புறம் தூங்கிக்கும், அவ்வளவுதானே. வேலை பண்ணா களைச்சு போனாய் தூங்கினாய், ஃப்ரெஷ் ஆயாச்சு, எழுந்தாச்சு, அடுத்த வேலையை பண்ணணும், அவ்வளவுதானே. அப்ப இந்த கடந்த காலம் நம்மள முன்னாடி தள்ளுறதா இருக்கணும், பின்னாடி பிடிச்சு இழுக்கப்படாது. பின்னாடி இருக்கக்கூடாது, முன்னாடி நம்மளை தள்ளிட்டு போயிட்டே இருக்கிறதுக்கு தான் கடந்த காலம். இதுக்கு தான் கடந்த காலம் உபயோகமா இருக்கணும். நான் கடந்த காலத்துல அப்படி இருந்தேன், நீங்க நல்லா வச்சிருங்க கடவுள், அது தள்ளணும், ஏஸ் போ, இன்னும் முன்னாடி போ. பின்னாடிலே நம்மளை புஷ் பண்ணணும். அது பின்னாடி இழுக்கப்படாது. நம்மளை பின்னாடி இழுத்தாச்சுன்னா தோத்து போயிடும். எதிர்காலம் நம்மளை இழுக்கணும், கடந்த காலம் தள்ளணும், நிகழ்காலம் பலம் கொடுத்து ஓடணும். இவ்வளவுதான் வாழ்க்கை. இதை தவிர மாறி போச்சுன்னா கஷ்டம். இது கடந்த காலம் பின்னாடி இழுத்து, எதிர்காலம் முன்னாடி பின்னாடியே போன்னு தள்ளி விட்டு பயமுறுத்தி நிகழ்காலத்தை அப்படி தனகின்னு இருக்கப்படாது. முன்னோக்கி போவதற்காகத்தான் வாழ்க்கை. கார் ஸ்டார்ட் ஆகலாம், பின்னாடிலேருந்து முன்னாடி தான் தள்ளுவோம். கரெக்டு தானே? அங்கேயிருந்து இப்படி தள்ள மாட்டோம்ல, அவ்வளவுதான். பின்னாடியிலேருந்து கடந்த காலம் நம்ம ஸ்டார்ட் ஆகாத காரை முன்னாடி தள்ளிட்டு ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுறதுக்கான வழியைத்தான் பார்க்கணும், அங்கிருந்து தள்ளப்படாது. அதனால வாழ்க்கை அழகான இவர் பாட்டுக்கு என் ராவணனை விடுதலை பண்ணிட்டான், நான் குருவை நோக்கி ஓடுறேன், ஓடுன்னு ஓடி கரெக்டா ராமநவமிக்கு ஷாஃபல் போயிட்டார். அவர் ராமநவமிக்கு ஷாஃபல் போனோன்னு இருந்தது, அதை நினைச்சுட்டு இருந்தா எல்லா வருஷம் போயிடும், இந்த வருஷம் போவேன், அவ்வளவுதான். போக முடியலையே, இன்னைக்கு கொண்டு பகவான் இப்படி வச்சுட்டானு, இது அவசியமே இல்லாத நிறைய எண்ணங்கள் பாருங்களேன். அந்த எண்ணங்கள் தான் நம்மளை பலகீனப்படுத்துறது. கடவுளோ இயற்கையோ சூழ்நிலையோ மற்றவர்கள் நம்மளை பலவீனப்படுத்தல. நம்முடைய குழப்பமான எண்ணங்கள், சந்தேகங்கள், நம்மளுடைய நம்பிக்கை குறைவு, பொறுமை இல்லாதனம், நிஜமா பொறுமையின்மை, இதெல்லாம் தான் நம்மளை போட்டு இப்படி படுத்துறதே ஒழிய மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. திங்கக்கிழமை நம்மளை படுத்துறது, திங்கக்கிழமை வேலைக்கு போன நினைச்சா நம்ம பட்டுக்கிறோம், அவ்வளவுதானே ஒழிய திங்கக்கிழமைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன பெரிய வித்தியாசம்? ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லையே. ஆனா ஆரம்பிச்சுட்டோம்னா திங்கக்கிழமை கடற்கரை வேலைக்கு தான் போயிட்டு தானே இருக்கும். நம்ம ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கு, ஆனா ஆரம்பிச்சுட்டா கட்ட 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 கடன்னு ஓடிட்டு தானே இருக்கு. அப்ப திங்கக்கிழமை நல்லது தானே, நம்மள ஓட்டுறது இல்லை. சரியாவது ஞாயிற்றுக்கிழமை நம்மளை சோம்பேறி ஆக்குறது, திங்கக்கிழமை சோம்பேறி ஆக்குறது இல்லை, ஒரு உழைப்பு கொடுக்க வைக்கிறது இல்லையா. அதனால இவர் பாட்டு ஓடினா ராமநவமிக்கு வந்துட்டார், கண்கள்ல ஆனந்த கண்ணீர் ஜோரா. சமர்த்தராமதாசரை பார்த்தா வாடா அப்படின்றார், வா 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 ஜோரா வா அழகா அப்படின்னு சொல்லி ஜம்முன்னு அழகா சொல்ல ஓடி வந்து சத்குருநாதா அப்படின்னு சொல்லி அழகா அவர் திருவடிகள்ல விடுறார்.
அதுக்கப்புறம் விஷயத்தெல்லாம் சொல்றதெல்லாம் நடந்தது. அதான் ராமகிருபை. அப்போ ஒன்று சம்சார சாகரனை விடுதலை பண்ணிட்டான் அப்படின்னு. இந்த விலங்கு போயிடுச்சுன்னா அதுவும் போயிடுச்சு, ஆனந்தமா இரு, அவ்வளவுதான் ஆசீர்வாதம் பண்ணார். இப்படி ஒருத்தருக்கு ஒரு அனுபவம், நாராயண் பந்த் அப்படின்னு பேர். இவர் ஒருத்தர் தான் சொல்ல முடிஞ்சது, நாளைக்கு மற்றவாளை தான் சொல்றேன். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद. भारत माता की जय. जय बोलो ताम्रबरणी माता की जय. राधे कृष्णा.